ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் 3/4 டம்ளர் நான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், மிளகு, காஞ்ச மிளகா ஒரு 6 சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததும் இதையும் சேர்த்து தட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு 10 பல் இடித்த பூண்டு தோலோடு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதையும் எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போது நான் கருவேப்பிலை போட போகிறேன். நான் பச்சை கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து அதை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், கையில் நம்ம பொடி பண்ணால் பொடி ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கின்னு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நான் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கினேன்னா நமக்கு கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தில் கலாரி சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.